ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷாலோம் சபையின் ஆராதனையை உலகெங்கிலும் இருந்து பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் கிறிஸ்து இயேசுவினுடைய ஐஸ்வர்யமும் ரட்சிப்பும் பரிபூரணமாய் உங்களுக்கு கிடைப்பதாக. ஆமேன். சரி, இன்றைய தேவ செய்தி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் தொடர்ந்து கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபத்தை ஒவ்வொரு வரியாக தியானம் பண்ணிட்டு வரோம். இதில் 2 விதமான வழிபாடு உண்டு என்று ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து வரோம். ஒன்று மாம்சத்தின் வழிபாடு, இன்னொன்று ஆவிக்குரிய வழிபாடு. ஆவிக்குரிய வழிபாடு கிறிஸ்துவுக்கு பின்பாக தான் நமக்கு தெரிய வந்தது. மாம்சத்தின் வழிபாடு மோசையின் காலத்திலே அறிவிக்கப்பட்டாச்சு. அது மாம்சத்தின் வழிபாடு என்று எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், அதில் சடங்கு சம்பிரதாயத்தில் விழுந்து விட்டார்கள். 10 கற்பனை என்கிற அந்த ஒழுக்க வாழ்க்கையை ஒருவராலும் கடைபிடிக்கவில்லை. அதில் தவறுகிறவர்கள், அந்த குற்றங்களை செய்கிறவர்கள் ஆல்டர்னேட்டாக பலிகள் அவங்களுக்கு விடுதலையாக இருந்தது. அது பரிபூரண விடுதலையான கிடையாது. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு சென்று ஆடு மாடு புறா இவைகளை பலியாக கொடுத்திருந்தார்கள். அது எதுக்குன்னா பாவ நிவர்த்திக்கான பலி. அந்த இரத்தத்தின் மூலமாக அவங்க பரிபூர்ண மீட்பு கிடைச்சதுனால இல்லை. பவுல் கேட்குறாரு, சென்ற வருடம் நீங்கள் பாவ நிவர்த்தி பலி செலுத்துனீங்களே, அப்போவே உங்கள் பாவமெல்லாம் தீர்ந்துருந்தால் ஏன் அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பலி செலுத்த போகிறீங்க? அப்போது நீங்கள் பலி செலுத்தி பாவ நிவர்த்திங்கிற சடங்கை பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வீட்டுக்கு வந்து வாழ்க்கையில் தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போது இடைவிடாமல் இந்த பலி செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. காலம் முழுக்க விடுதலை இல்லை. அப்போது சமீப காலத்தில் 1 வருடத்துக்கு மட்டும் கிடைக்கிற அந்த விடுதலை எது? மிருகத்தின் இரத்தத்தாலும் பறவையின் இரத்தத்தினாலும். அதனால் மனுஷர்கள் எல்லாம் தேவ மகிமை அற்று போனார்கள் என்று பவுல் சொல்கிறார். இது நிரந்தரம் இல்லை இல்லையா? நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை வேணும். வாழ்க்கை சுதந்திரமாகவும் ஐஸ்வர்யமாகவும் வாழணும் இல்லையா? அதுக்கு இந்த மிருகத்தின் பலி மூலமாக நம்ம மீட்கிறத காட்டிலும் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரராகிய இவரை கொண்டும் இவருக்கென்றும் உருவாக்கப்பட்ட இந்த உலகம், இதற்கு சொந்தக்காரராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வேணும். அப்போ தான் அவருக்கு உண்டானதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு, இனி நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது கடவுளை பிதா என்று அழைங்கள்னார். அந்த பிதா எங்கே இருக்கார்? பரமண்டலத்தில். அது உங்களுடைய உடலில் புருவ மத்தியில் ஒளியாக இருக்கிறாருன்னு பார்த்தோம். இன்றைக்கு ஜபத்தின் நிறைவாக 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 13 எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்படின்னா யார் நம்மளை சோதிக்கிறா? கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா? கிடையாது. நமக்கு வர துன்பங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன எண்ணுறோம்னாக்கா, கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு. கடவுள் சோதிக்கிறவரானா கடவுள் சோதிக்கிறவர் இல்லை. அவர் சோதிக்க மாட்டார். கடவுள் நம்மளை சோதிக்க மாட்டார். அவர் நம்மளை சோதிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. கடவுள் நம்மளை சோதிக்க மாட்டார். சோதனைக்காரன் இங்கே ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பொல்லாங்கன்னு பேர். அவன் தான் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறான். இவன் தான் சோதனையை உண்டாக்குவான். அந்த சோதனை எப்படி கொண்டு வந்து கொடுப்பான்னா, பேராசை மூலமாக கொண்டு வந்து கொடுப்பான். இந்த ராஜ்யத்தை பாரு, இந்த வாழ்க்கையை பாரு, இந்த செல்வத்தை பாரு, இந்த அனுபவத்தை பெற்றுக்கோ, இதனால் நீ நல்லா வாழலாம், செல்வந்தனாக வாழலாம், பேர் புகழோடு வாழலான்னு இந்த பொல்லாங்கன் தான் நமக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அதில் நம்பி நம்ம விழும்போது ஏகப்பட்ட சோதனையில் மாட்டிக்குவோம். கடவுள் ஒருபோதும் சோதிக்கிறதே இல்லை. கடவுள் எப்படிப்பட்டவர்? அன்பானவர் இல்லையா? அவர் சோதிப்பாரானா? அவர் சோதிக்க மாட்டார். திருப்புங்க யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானா? சோதிக்கப்படுகிற யாரும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் சோதிக்கிறவர் அல்ல.
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவருமல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறதில்ல, அதுவும் பொல்லாங்கினால் சோதிக்கிறதில்ல. பொல்லாங்கினால் யார் சோதிப்பா? பாருங்கள், கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினார். வானத்திலேருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். ஒரு வானத்திலிருந்து இறை சத்தம் கேட்டுச்சு. உடனே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். எதுக்குன்னா, அங்கே ஒரு சோதனைக்காரன் இருக்கிறான். அந்த சோதனைக்காரங்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த சோதனைக்காரன் தானே இயேசுவை சோதித்தான் இல்லையா? கடவுள் சோதிக்கல. அந்த சோதனைக்காரன் என்னென்ன சொன்னால், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிற இடம், இந்த மூணுக்கும், இந்த மூணு அடிப்படை தானே இந்த உலகியலே. இதனால தானே எல்லா உயிர்களும் வாழுது. இதை வச்சு அவன் சோதிக்கிறான். கல்லுகளை மண்ணுகளை அப்பமாக்கும். கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷன் இந்த வெறும் அப்பத்துக்காக வாழறவன் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலையும் பிழைப்பான்னார். அடுத்து, உப்பீரிலிருந்து கீழே குதியனுடனே உன் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காதே, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறத எடுத்து சொன்னார். அடுத்து, இந்த ராஜ்யத்தை எல்லாம் பாரு, இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, என் காலில் விழுந்து என்னை வணங்கு அப்படின்னு சோதனைக்காரன் சொன்ன உடனே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அப்பாலே போ அப்படின்னு விரட்டிட்டார். அப்போ சோதனை யார் பண்ணுறா? கடவுள் இல்லை, பொல்லாங்கன் தான் பண்ணுறான். இந்த உலகியல் தான் நம்மளை சோதனைக்கு உண்டாக்கும். கடவுள் அவ்வப்போது நமக்கு அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள வழிகாட்டுவார். அப்போ சோதனையில் நம்ம எப்படி விழுறோம்னாக்கா, கடவுள் மித்தமாக இல்லை, இந்த உலகியல் மித்தமாக பேராசையினால் சோதனையில் விழுறோம். எப்படி? 14 அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் சுய இச்சையினால், இந்த உலகியல் மேலே ஆசைப்பட்டு, பொருளாதாரத்தில் ஆசைப்பட்டு நாம் சுபிட்சமாக வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் சிக்குண்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனை என்ன தருது? 15 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த இச்சையானது, அந்த பேராசையானது ஒரு கர்ப்பம் தரிக்குது. அந்த கர்ப்பத்தின் முடிவு என்னவாகுது? மரணம் என்கிற ஒரு பிள்ளை பிறக்குது இல்லையா? மரணத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ளும். மரணத்தின் வழியாக தான் நம்ம வாழ்கிறோம். இது எங்கேருந்து வந்தது? ஆதி மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் ஜீவன் உள்ள வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டான் இல்லையா? அதே சிந்தனையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அவனுக்கு எப்படி சோதனை வந்ததோ அதே மாதிரி சோதனை தான் இப்போவும் நமக்கு வருது. ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் நாடினா அந்த சோதனைக்காரன் உங்களை விட்டு விலகிடுவான். கிறிஸ்துவை அவன் சோதித்து ஜெயிக்க முடியல. அதனால் கடவுள் சோதிக்கிறார் என்று எண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் கடவுளால் நான் சோதிக்கப்படுறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் வருது, எனக்கு வியாதி வருது, எனக்கு கஷ்டம் வருது என்று கடவுள் மீது பழி போடக்கூடாது. கடவுளால் நாம் சோதிக்கப்படலை, அவரவருடைய இச்சையினால் தான் நம்ம சோதிக்கப்படுறோம். இந்த சோதனையிலிருந்து ஜெயிக்கிற ஜெயத்தை கிறிஸ்து நமக்கு தருகிறார். அதுக்காக தான் அவர் நமக்காக காயமானார் நம்ம சுகமடைய, அவர் நமக்காக தரித்திரரானார் நம்ம செல்வந்தராக, அவர் சாபமானார் நாம் நீதி ஆவறதுக்காக. என் பிரியமானவனே, 16 என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். 17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை. கடவுள்கிட்டேருந்து என்னென்ன வருது? கடவுள்கிட்டேருந்து என்ன வருது? நன்மையான ஈவு பூரண வரம் பரத்திலிருந்து வருது. அப்போ இந்த பூமியிலேருந்து என்ன வருது? இவன் பொல்லாங்கினால்கிட்ட இருந்து சோதனை தான் வருது. கடவுள்கிட்ட எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அவர் எல்லாரையும் தன் பிள்ளையாக நேசிக்கிறார். கிறிஸ்துவை தழுவின அத்தனை பேரையும் கிறிஸ்துவை பார்க்கறது போல தன் பிள்ளையாகவே பார்க்குறார். ஆதலால் 18 அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். 19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இதுவே தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல். 20
20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. 21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயுமிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். எப்படி கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டு வந்தார் இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் முதலாவது தேடுங்க, பின்பு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் கூட கொடுக்கப்படும் இல்லையா. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையாக ஏற்றுக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையாக ஏற்றுக்கும் போது, வார்த்தையின் மறுரூபம் தான் கிறிஸ்து. கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார் இல்லையா, அவர் வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டார். அப்போ அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்வியெல்லாம் ஏற்றுக்கிட்டோம்னா அவர் ஐஸ்வர்யவான் ஆனது போல் நம்மளும் ஐஸ்வர்யவான் ஆகுவோம். அவர் மரணத்திலிருந்து வென்றது போல நாம் இந்த உலகியலிருந்து வெல்லப்படுவோம். உண்மைதானே? அவர் பொல்லாங்கனை ஜெயித்தது போல் நாமளும் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். பாருங்கள், இந்த வேதத்தில் பொல்லாங்கான வாழ்க்கை வாழ்ந்து நல்லவனாக மாறி உடனடியாக ரட்சிப்பை பெற்ற ஒரு ஆள் இருக்கார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் 2 ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். எரிகோன்னு ஒரு பட்டணம். பட்டணம் என்றாலே தலைநகரங்களாக இருக்கிறது. அங்கே மிகப்பெரிய பணக்காரர்கள், வியாபார ஸ்தலங்கள், வசதி படைத்தவர்கள் வாழற இடம். அந்த ஊரில், அந்த பகுதியில் ஆயர்காரர்களுக்கு தலைவராம். ஆயக்காரர்கள்னாக்கா வரி வசூலிக்கிறவங்க. நம்ம ஊரில் தாசில்தார்னு சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் லீடர் யார்? கலெக்டர். இந்த ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் சகேயுன்னு ஒரு மனுஷன். இவர் ஐஸ்வர்யவான் கூட எழுதப்பட்டிருக்கு. பெரிய செல்வந்தராக இருந்திருக்கார். எப்படி இவ்வளோ பெரிய செல்வம் அவருக்கு வந்திருக்குனாக்கா, இவருடைய வேலை என்னன்னாக்கா, அரசாங்கம் ஒரு வரி விதிக்குதுனாக்கா மக்களிடத்தில் இவர் அந்த வரியை வசூல் பண்ணும்போது அதை காட்டிலும் அதிகபட்ச வரி வசூல்பார். அரசாங்கத்துக்கு அதை திருப்பி கட்டும்போது அங்கே குறைச்சலாக கட்டுவார். மீதி பணத்தை தனக்காக எடுத்துக்குவார். இதில் தான் இவர் பெரிய ஐஸ்வர்யவானாக மாறி இருக்கிறார். ஆயக்காரர்களுக்கெல்லாம் லீடர்னாக்கா எல்லா ஆயக்காரரும் இந்த வேலையை தான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. எல்லா ஆயக்காரரும் இந்த தலைவர் எப்படியோ அதே வேலையை தான் செய்வாங்க. இவர்களும் அரசாங்கம் நியமிக்கிற வரியை காட்டிலும் மக்கள்கிட்ட அதிகபட்ச வரி வசூலிப்பாங்க. இவங்க வரி வசூலிக்கிறதுல எல்லாத்துக்கும் இவருக்கும் பங்கு உண்டு. அப்போது எக்கச்சக்கமான செல்வம் சேரும்போது இவர் ஒரு ஐஸ்வர்யவானாக மாறுறாரு. ஆனால் இது யாருக்கு செய்கிறாருன்னா, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு தான் இதை செய்கிறார். ஆட்சி நடத்துகிற அரசாங்கம் தான் வேறு. ஆனால் யார்கிட்ட வாங்குறாங்கன்னா தன்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட, இஸ்ரேல் மக்கள்கிட்ட தான் வாங்குறாரு. இது தவறுன்னு இவருக்கு தெரில. அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி இவர் கண்ணை மறைச்சிட்டான். கடவுள் சோதிக்கல, அவன் தான் சோதிக்கிறான். இது போல் ஆசையை உண்டாக்கி அந்த ஆசையிலே கொண்டு போய் அவனை அழிச்சிடுவாங்க. நல்லா செல்வந்தனாக கொண்டு போவாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்களாம் மக்களுடைய வரிப்பணத்தினால் சம்பளம் வாங்கி ஒரு செல்வமான வாழ்க்கையோ அரசு பாதுகாப்போடு இருக்கிறவங்க அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த வேலையை செய்யறதுக்கு, மக்கள்கிட்ட செய்யறதுக்கு எக்கச்சக்கமான பணத்தை லஞ்சமாக வாங்குகிறாங்க. எப்படி வாங்குறாங்க? லஞ்சமாக வாங்குகிறாங்க. அந்த பணத்தை கொண்டு அவங்களால வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்க முடியுதா? அவங்களுக்கு வீட்டுக்கே ரைடு போகுது இல்லையா, அமலாக்கத்துறை போகுது. கடைசியில் அவர் சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையும் கணக்கு காட்ட முடியாமல் அவரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகிறார். அப்புறம் அவரை வெளியே எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகிடுது. திரும்ப வெளியே அவர் பழைய வாழ்க்கையை தொடங்க முடியும்னா முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி இருக்கிறானே பொல்லாதவன், அவன் எப்படி நம்மளை சோதிக்கிறான்? ஆசையை உண்டு பண்ணி அடையணுங்கிற அந்த இச்சையை உருவாக்கி அதனால் கர்ப்பம் தரிக்க வச்சு மரணம் என்கிற பிரசவத்தை கொடுக்குறான். இந்த சகேயும் தான் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார். அதனால் அந்த ஊரில் அவருக்கு ரொம்ப கெட்ட பேர். இவனா கொள்ளைக்காரன், மக்களை ஏமாத்துருவேன், தான் சொந்த ஜனன்னு கூட பார்க்காம கொள்ளையடிக்கிறவனா அவருக்கு ரொம்ப கெட்ட பேர். இவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர்,
அவரிடத்துல போனால் பாவங்கள் எல்லாம் போயிடுமாமே, அப்போ நாம் செஞ்சு வச்சுக்கிற பாவம் கூட அவரிடத்துல போனால் சரியாயிடுமோ? பார்த்திங்களா, இதை தவறு பண்ணுவங்க எந்த விதத்துலையாச்சும் அதுக்கான பாவ நிவர்த்தி பண்ணலாங்கிற எண்ணம் வரும். அதே எண்ணம் இந்த சகேயுக்கும் வந்திருக்கு. எப்படியாச்சும் நாம் செஞ்ச பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கணும். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர், அவர் வியாதிகளை சுகமாக்குறாரு, நிறைய பேருக்கு ஆறுதலாக இருக்கிறாரு, அவர் தொட்டவங்கெல்லாம் சுகமாகறாங்க, பாவத்திலேருந்து விமர்சனம் கொடுக்குறாரு. அதனால் அவரை எப்படியாச்சும் பார்த்துடணும் ஒரு ஆசை வந்துடுச்சு. அவரை எப்படியாச்சும் பார்த்துடணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. பாருங்கள், எவ்வளோதான் மோசமானவங்களாக இருந்தாலும் சரி, தான் செஞ்சது தவறுங்கிற அந்த உள்நோக்கம், அந்த உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து விமர்சனம் அடையிறதுக்கு யாரை பிடிச்சா நம்ம அந்த பாவத்திலேருந்து வெளியே வரலான்னு தேடுவாங்க. இவன் சரியாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே இயேசு அந்த வழியாக வரார். பாருங்கள், 1ஆம் வசனம். ஒன்று அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். அவர் கிறிஸ்து இயேசு எரிகோவில் பிரவேசித்து எவீர் இருக்கிற வீடு வழியாக நடந்து போகையில். இவர் உள்ளத்தில் நாம் இந்த பாவத்திலேருந்து ஒரு விமர்சனம் தேடிக்கணும். யார்கிட்ட தேடிக்கணும்னா கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டுக்கிறார். இந்த கேள்விப்பட்டுக்கிற எண்ணம் உள்ளே போன உடனே அது விசுவாசம் கொண்டு நாமும் அவரை சந்திக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. பாருங்கள், அவர் அந்த வழியாக வர்றார். கிறிஸ்து அந்த வழியாக வர்றார். அங்கே என்ன நடக்குது பாருங்கள். இந்த மனுஷன் குள்ளமானவனா. பாருங்கள், நம்ம தமிழ் பாடல் ஒன்று இருக்குது, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி. கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக கொடுக்குறவங்க உயர்ந்தவங்க, தன்னிடத்தில் பொருள் வச்சுக்கிட்டு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க தாழ்ந்தவங்க, அதுலேயும் மற்றவங்ககிட்ட யாசகம் கேட்குறவங்க தாழ்ந்தவங்க, அதுலேயும் ரொம்ப தாழ்ந்தவங்க லஞ்சம் வாங்கி தான் உழைக்காமலே தன் உழைப்புக்கு அப்பால் பட்டு திருட்டுத்தனமாக வர பொருள் மீது ஆசை வைக்கிறவங்க ரொம்ப 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 தாழ்ந்தவங்க. அவங்க செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் தேவ நீதிக்கு முன்னாடி ரொம்ப 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 தாழ்ந்தவங்க. அந்த மாதிரி இந்த மனுஷன் அநீதியை செஞ்சு சின்னவனாக மாறிட்டான். அந்த உருவத்தில் மட்டும் இல்லை, அவர் செயல்லையும் சின்னவர் தான். இந்த மனுஷன் தன்னை விடுவிச்சுக்கணும்னு எண்ணம் வந்த உடனே என்ன ஆனார் தெரியுங்களா? கிறிஸ்து அவங்க வீட்டு வழியாக வரார். கிறிஸ்து அவங்க வீட்டு வழியாக வராருன்னு கேள்விப்பட்ட உடனே பார்க்கறதுக்கு போகிறாரு. ஒரே கூட்ட நெரிசல். எப்படியாச்சும் பார்த்துடணுன்ட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடுறாரு, பார்க்க முடியல. அந்த இடத்துல ஒரு காட்டு அத்தி மரம் இருந்தது. அந்த மரத்து மேலே ஏறிட்டார். பாருங்கள், நல்லவனை ஆகணும்னு நினச்ச அடுத்த ஸ்பாட்லேயே மேலே போயிடுறோம் இல்லையா? அவர் ரொம்ப குள்ளமானவர் தான், மற்ற மனுஷால விட குள்ளமாக இருக்கிறார். அதனால் கிறிஸ்துவை பார்க்க முடியல. ஆனால் கிறிஸ்துவை பார்க்கணுன்ற எண்ணம் வச்ச உடனே அந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறி கிறிஸ்துவுடைய உயரத்தில் நிற்கிறார். உண்மை தானே? உண்மை தானே? கிறிஸ்துவ எண்ணினாலே உயரத்துக்கு போயிடுவாங்க. இதை கிறிஸ்துவ பார்த்தாரு. இவன் ரட்சிப்பை நாடி தேடி வந்திருக்கிறான்னு அவருக்கு தெரியும். 3ஆம் வசனம். 3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். 4 அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். 5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இப்படி சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ, இவன் பொல்லாதவனாச்சே, இவன் பாவியாச்சே, இவன் வீட்லையா இந்த புண்ணியர் போகிறார்? பாருங்கள், பொல்லாதவர்களுக்காக தான் இயேசு வந்தார். பாவிகளை மனந்திருந்த வைக்க தான் இயேசு வந்தார் இல்லையா? அவன் பொல்லாதவன் தான், அவனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வந்தார். மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் பொல்லாதவனாச்சு, இவன் பாவியாச்சு, அவன் வீட்டுக்காக சாப்பிட போகிறாரு. 6, 7, 8 வசனம். 6 அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். 7 அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இதுதான் ரட்சிப்பின் வெளிப்பாடு. தான் மனம் திரும்பினதுக்கான வெளிப்பாடு என்ன? கிறிஸ்து இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான்.
வீட்டு வாசலில் ஒன்று கிறிஸ்துவை நிறுத்திட்டான். கிறிஸ்துவே எங்கள் வீட்டுக்குள்ளே வராதீங்கன்றான். ஏன்? நான் பாவி, நீங்கள் புண்ணியர், நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மக்கள்கிட்ட நான் ஏமாற்றி வாங்கினதெல்லாம் உண்மை தான். அந்த பணத்தை நாளத்தனியாக நான் திருப்பி கொடுத்துட்றேன்னா பாருங்கள், அதுதான் மனம் திரும்புதல். எப்படி? அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே அவனுடைய புண்ணிய வார்த்தை என்னன்னு வருது? நான் யாருக்கிட்ட பணம் வாங்கணுன்னோ நாளத்தனியாக திருப்பி கொடுத்துட்றேன்னு அந்த பணத்தை கொண்டு போய் ஊர் மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான். கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. பாருங்கள், வேதத்தில் யாருக்கும் இப்படி உடனடியான ரட்சிப்பு கிடைக்கவே இல்லை இல்லையா? கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு தான் ரட்சிப்பு. ஆனால் இவருக்கு உடனடி ரட்சிப்பு. ஏன்னாக்கா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பருகி சரீரத்தை சாப்பிட்டு அதன் பிறகு நமக்கு விழிப்புணர்வு வந்து நாம் திருந்துறோம் இல்லையா? ஆனால் இந்த மனுஷன் கிறிஸ்துவனுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே அவர் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போனானா, அந்த ஸ்பரிசம் அந்த தொட்ட உடனே இவனுக்கு என்ன குணம் வந்துடுச்சு? நான் யார்கிட்ட பணம் வாங்கினனோ ஏமாற்றி வாங்கினனோ அதை நாளத்தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். எவ்வளோ அழகான சிந்தனை பாருங்கள். ஏன்னா அவர் ஒரு ஆயக்காரர் இல்லையா? வியாபார ரீதியாகவே இருக்கிறதுனால அந்த வியாபார சிந்தனையிலே பண்ணுறான். ஒரு முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதலீடுக்கான பணத்துக்கு வட்டியோடு திரும்பி வரணும் இல்லையா? அதையே திருப்பி கொடுத்தாருன்னா அவர் முதலீடு பண்ணது வேஸ்ட்டு தானே. அந்த சிந்தனையில் சொல்கிறான், நான் யார்கிட்ட எவ்வளோ காலமாக பணம் வாங்கினனோ அந்த பணம்லாம் என்கிட்ட இருந்து நான் அதன் மூலமாக செல்வந்தன் ஆகி பெரிய ஆள் ஆகிட்டேன் இல்லையா? இப்போ நான் அதை திருப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு வட்டியோடு நாளத்தனியாக திருப்பி தரேன்னா. இதை பார்த்த மாத்திரத்தில் கிறிஸ்து சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சுனோடனே அவன் கட்டி வச்சுக்கிற அந்த பில்டிங் வீடு கிடையாது. அந்த சகையூன்ற மனுஷன் இருக்கிறான் பாருங்கள், அந்த தேகத்துக்கு, அவயங்களுக்கு, அவன் எண்ணத்துக்கு, அறிவுக்கு, மனசுக்கு, ஆத்மாவுக்கு எல்லாவற்றுக்கும் ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இப்போ அவன் செத்துப்போன மனுஷனாக இல்லை, ஜீவன் உள்ள மனுஷனாக வரான். ஏன்னா அந்த ஜீவனை இவர் தான் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி பாவத்துக்கு செத்து கிடந்தான், தான் செய்கிறது என்னதுன்னே தெரியாமல் செஞ்சுருந்தான். இப்போ அந்த விழிப்புணர்வு எப்படி வருது? ஜீவன் உள்ள கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, அவர் கையை தொட்ட பிறகு இந்த பரிசுத்த ஜீவன் அவனுக்குள்ளே போய் என்ன ஆகுது? நான் விழிப்படைஞ்சிட்டேன், இப்போ நான் ஒளியின் பிரகாசத்துக்குள்ளே வந்திருக்கேன், அதனால் நான் எல்லாருக்கும் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன். கிறிஸ்து சொன்னார், இவனும் ஆபிரகாம் சந்ததி ஆனான் இல்லையா? அப்போது கடவுள் சோதிக்கிறாரானா இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவன் தான் சோதிக்கிறான். அந்த சோதனைக்கு நம்ம கண்மூடிதனமாக போய் விழுந்துடக்கூடாது இல்லையா? அவ்வப்போது கிறிஸ்துவின் சிந்தனை வரும்பொழுதெல்லாம் நாம் சோதிக்கப்படலை, கடவுளால் சோதிக்கப்படலை, கடவுளால் நம்ம பரிபூரணத்தை பெற்று அதிலேருந்து மீட்பதற்காக தான் வந்திருக்கிறாரு. கடவுள் நம்மளை சோதிக்கலை, அவர் தீமையினால் சோதிக்கவும் மாட்டார். நாம் தான் பேராசை கொண்டு இந்த உலகத்தோடு சிக்கியிருக்கிறோம். இதிலேருந்து நம்ம விடுதலை ஆகணுன்ற அந்த மனம் திரும்புதல் வரும்பொழுது சோதனையிலிருந்து வெளியில் வந்துடும். நம்ம ஜெபத்தில் வேண்டது மட்டும் பெருசு இல்லை, என்னை சோதனைக்கு உட்படுத்தாதபடி 13 எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்கு உட்படுத்தப்படாமல், கடவுள் சோதனையில் நாமளே அந்த சோதனைக்கு உட்படுத்திக்கிறோம். அதிலிருந்து நீங்களாக்குறதுக்கு தான் கடவுள் வரார். கடவுள் தீமையினால் சோதிக்கிறவர் இல்லை, அவர் நன்மையை கொடுக்கறதுக்காக வரார். அதுதான் அவருடைய ராஜ்யம், அந்த வல்லமை. நீங்கள் இந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்பொழுது இந்த உலகத்தில் எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுவே ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஐஸ்வர்யம்னா வாழ்கிறதுக்கான வாழ்வியல் முறை. வியாபாரம் செய்கிற ஒரு வாலிபன் கிறிஸ்துக்கிட்ட வந்தான். கிறிஸ்துவே, பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு அவர் சொன்னார், நியாயப்பிரமாணம்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதன்படி வாழ், நீ போயிடலாம் அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், நான் இது சிறு வயதுலேருந்தே கடைப்பிடிக்கிறேனே. அப்படின்னா நீ போயிருக்கணுமே, ஏன் போல? கிறிஸ்து சொல்கிறாரு, அவன் மீது அன்பு கொண்டு சொல்கிறாராம், உன்னிடத்தில் ஒரு தவறு இருக்குது. என்னென்னா, நீ இது வரைக்கும் வியாபாரம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிற செல்வங்குது பற்றியா, அதையெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. அதெல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடு அப்படின்னார். ஏன் அப்படி சொன்னார்? அதெல்லாம் கொடுத்தா போயிட முடியுமானா,
அவர் எங்கே கடன் பட்டிருக்கிறாருனாக்கா, இந்த வியாபாரன்ற பேரில் அந்த பொருளுக்கு நாளத்தனியாக வியாபாரம் பண்ணியிருக்கிறார். நாளத்தனியாக விலை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கார். இப்போ கூட ஒரு பொருள் டிமாண்ட் பண்ணிவிட்டு அதை விலை உயர்த்திடுவாங்க. அப்புறம் அதை அரசு தலையிட்டு அந்த சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து திரும்ப விலையை குறைப்பாங்க இல்லையா? இது போல் வியாபாரத்தில் ஏமாற்று வேலை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளுக்கு செயற்கையாக ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி அதுக்கு விலையை ஏற்றி விற்றுருவாங்க. அதில் பாதிக்கப்படுறவங்க ஏழை பாழ மக்கள் தான். அந்த தரித்திர மக்கள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நீ சம்பாதிச்சது இது போல தான், உன் சம்பாதியத்தை எல்லாமே அந்த தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு சிலுவையை எடுத்து என் பின்னாடி வா, பரலோக ராஜ்யம் போகலான்னு. அந்த வாலிபன் வருத்தப்பட்டு திரும்பி போயிட்டான். அவன் மட்டும் கிறிஸ்து சொன்ன மாதிரி செஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கும் அப்போவே ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். இந்த சகைவு பண்ணார் பாருங்க. சகைவு கிட்ட கிறிஸ்து சொல்லவே இல்லை. கிறிஸ்துவ தொட்ட மாத்திரத்தில் அவன் மனசுலேருந்து அப்படி எண்ணம் வருது, நாளத்தனியாக நான் திருப்பி கொடுக்குறேன். இங்கே கிறிஸ்து வாயை திறந்து சொல்கிறாரு, நீ சம்பாதிச்சு வச்சுக்கிறதெல்லாம் விற்று தரிதருக்கு கொடுன்னு. ஆனால் முடியல. இவன் தேவனை நேசிக்கிறான், அவன் உலகப் பொருளை நேசிக்கிறான். ஒரே மனுஷன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. 2 காட்சி பாருங்கள். சகையும் தேவனை நேசிக்கிறான், உலகப் பொருளை அசட்டை பண்ணி திரும்ப கொடுத்துட்டான். ஆனால் அந்த வாலிப பையனோ அந்த வியாபாரியோ உலகப் பொருளை நேசிக்கிறான், தேவனை அசட்டை பண்ணிட்டான். சகையுக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்கல. அவனை கடவுள் சோதிக்கலை. அவன் பேராசை கொண்டு இச்சையினால் எதை கர்ப்பம் தரிச்சிருக்கிறான்? மரணத்தை கர்ப்பம் தரிக்கிறான். ஆனால் அந்த சகையோ அந்த பேராசையிலேருந்து விடுபட்டு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்று ரட்சிப்பை கர்ப்பம் தரித்து ஜீவனை பெற்றெடுக்கிறான். அப்போ கடவுள் சோதிக்கிறார்? ஆனால் இல்லை, கடவுள் எக்காரணத்தை கொண்டு யாரையும் சோதிக்கலை. அவரவர் தன்னுடைய இச்சையினால் தான் விழறாங்க. ஆதி மனுஷனை கூட கடவுள் சோதிக்கவே இல்லை. 2 விதமான வாழ்வியல் முறை வச்சுருக்கேன், சாய்ஸ் ஒன்று தான் அப்படின்னார். நான் எதுவும் சொல்லலை, சாய்ஸ் ஒன்று தான். நீ எதை தொட்டாலும் அதனுடைய பலனை அனுபவிப்ப. இதை தொட்டினா நீயே வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும், மரணத்தை தேடணும். இதை தொட்டினா என்னுடைய அட்வைஸ் உனக்கு எப்போவுமே இருக்கும், நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையோடு இருப்ப அப்படின்னாரு. ஆனால் மனுஷன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் மரணத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் திரும்பவும் கடவுள் தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த மரணத்திலேருந்து ஒரு மீட்பு கொடுக்குறாரு இல்லையா? இது நம்ம கையில் தான் இருக்குது, நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. நீங்கள் ஜீவனுள்ள தேவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரட்சிப்பு உண்டு. ஆமென். தேவன் சோதிப்பவர் அல்ல, அதுவும் தீமையினால் சோதிக்கிறவரில். அவர் பரிபூரண ஆனந்தமும் சுகமும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்த வாரம் தொடருவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுத்த கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் கிறிஸ்து இயேசுனுடைய ரட்சிப்பும் பரிபூரண ஐஸ்வர்யமும் முழுமையாக கிடைப்பதாக. நாம் ஜபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமும் மகிமை துதியும் கனமும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை வேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை வேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே.
பசும் புல்